So, see the first one, what is given here. Okay, I'm just reading it because you have to understand. Many of you will not be able to understand. எப்படி படிக்கணும் அது தெரியாம இருக்கும். I'm just reading it just for you to understand. அப்புறமா நீங்க படிக்கும் பொழுது இது மீனிங் ஓட நீங்க படிச்சுக்கோங்க. ஆரப்தம் உத்தம ஜனாஹா ந பரித்யஜந்தி. என்ன பாருங்க, ஆரப்தம் உத்தம ஜனாஹா ந பரித்யஜந்தி. त्यजन्ति, त्यज्न to give up, விடறது, to give up. பரித்யஜந்தி உத்தம ஜனாஹா. உத்தம ஜனாஹான்னு யாரு? யாரு உத்தமமானவா? who is a person உத்தமமானவா? who is good? good means why this sukti is coming first? ஏன் இது முதல்ல வருது அப்படின்னா, நம்ம இப்போ சான்ஸ்கிரிட்னு பிரவேசால இறங்குறோம். பிரவேசம்னா என்னது? பிரவேச, கிரக பிரவேசம் அப்படின்னா கிரகத்துக்குள்ள பிரவேசம் பண்ணறது, நுழையிறது, டு கெட் இன்டு இட். ஸோ பிரவேசா மீன்ஸ் டு கெட் இன்டு இட், உள்ள நுழையிறது. You're getting into a new episode of learning. புதுசா ஒரு எபிசோட்ல நீங்க போக போறோம் படிக்கிறது. You are going to go into a new thing. So, கிரக பிரவேசம், இப்போ கிரகத்துக்குள்ள பிரவேசம் பண்ண போறோம். ஓகே, ஸோ என்டரிங் இன்டு த ஹவுஸ். ஸோ அதனாலதான் புது வீட்டுக்குள்ள போகும்போது we say கிரக பிரவேசம். Here பிரவேசானா enter. So now here you are going to enter into a new thing. புதுசா ஒரு இது என்டர் பண்ண போறோம். அதுல என்ன போட்டிருக்கு? முதல்ல நம்ம ஒண்ணுமே ஆரம்பிக்கல பாருங்க. அவ வந்து ஆனாவனா கூட ஆரம்பிக்கல. They are not started I also. Before that itself, they say a small line that is called a sukti. Sukti அப்படின்னா that is a wise saying. Okay, it's a wise saying. இப்ப நம்ம பழமொழி அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்க முடியாது. பழமொழின்னு நிறைய சொல்லியிருப்பா. பட் இது வந்து ஒரு அறிவுள்ள ஒருத்தர் சொல்லறதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம யாராவது நம்மள்ட்ட வந்து இப்படி இப்படி நடந்துக்கோ, இப்படி செய்யுங்கோ, டூ லைக் திஸ் அப்படின்னு சொன்னா நம்ம கேட்டுப்போம்ல. ஸோ இந்த வைஸ் பீப்புள், வயசானவா சொன்னா கேட்டுப்போம், வைஸா இருக்கிறவா சொன்னா கேட்டுப்போம். அது மாதிரி திஸ் இஸ் தட் இஸ் கால்டு சுக்தி. சு உக்திஹி. சு அப்படின்னா நன்றாக. சுஷ்டு அப்படிங்கிற வேர்டை தான் சூன்னு சுருக்கியிருக்காங்க. சுஷ்டு உக்திஹி. உக்தினா சொல், சொல், speech. So good speech. So that is su plus ukti will become sukti. So that sukti is first arabdham uttama janaha na parityajanti. Arabdham அப்படின்னா what has been started. எது ஆரம்பிக்கப்பட்டதோ. உத்தம ஜனாஹா ஆரம்பிக்கப்பட்டது. உத்தம ஜனாஹா. ஜனா அப்படின்னா பீப்புள். ஜனாஹா ஜன, ஜனாஹா சிங்குலர், ப்ளூரல் ஜனாஹா. ஓகே, பீப்புள் யாரு? உத்தம ஜனாஹா. உத்தமனா குட். குட்டுங்கிற நம்ம எடுத்துக்கணும். குட்னு மீனிங் இந்த புக்ல கொடுத்துருக்கா. பட் இங்க நம்ம இதை எப்படி நம்ம ஹவு வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இட். குட்னா சும்மா நல்லவங்க மட்டும் கிடையாது. whoever is intent on studying. இப்ப நான் வந்து இதை படிக்கப்பா உங்களுக்கு சொல்லி தரணும்னு நினைக்கிறேன்னா ஐ ஷுட் பி குட். நீங்க படிக்கணும்னு நினைக்கிறேன்னா அதுல நீங்க குட்டா இருக்கணும். சிறந்தவர்கள் நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அதான் சிறந்த மனிதர்கள் அப்படின்னு சொல்லணும். ஓகே, சிறந்த மனிதர்கள் அதாவது செயலில் சிறந்தவர்கள். Those who are very good in their actions, whatever they do. Can you please mute Bona ma'am? Shamyata. Bona madam, can you please mute? Yeah. So, supposing now somebody is very good in cooking, so she will be uttamam. Uttamamna sirandavar. They will be very good in that.
So uttama janaha. So a person who is very good in anything he does. எது செஞ்சாலும் சிறந்தவர்களா இருப்பாங்களா? அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? ந பரித்யஜந்தி. எதை விழமாட்டாங்க? பரித்யஜந்தி அப்படின்னா will not give up. விட்டு கொடுக்க மாட்டாங்க. எதை? ஆரம்பம். எதை ஆரம்பித்து விட்டார்களோ, whatever they have started. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இப்போ we have come into pravesha. இப்ப நம்ம பிரவேஷாக்குள்ள பிரவேஷா is a course in Samskrita Bharati to learn Sanskritam. Okay, இந்த சம்ஸ்கிருதத்தை படிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆர்வமா வந்திருக்கோம். கரெக்ட்? நம்மள யாரும் பிடிச்சு இழுக்கல. நம்மளுடைய ஆர்வத்தினால, நம்ம செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்னால நம்ம வந்திருக்கோம். கரெக்ட்? சோ நம்ம வந்திருக்கோம். நம்ம ஆரம்பிச்சத நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லறதுக்காக எடுத்த உடனேயே ஒரு ஆனா அவனா கூட சொல்லி கொடுக்காம அந்த பிரவேஷா புக்கு பாருங்க, சொல்லி பிரவேஷா சான்ஸ்கிரிட் த்ரூ கரஸ்பாண்டன்ஸ் போட்டிருக்கு. பிரவேஷக பிரதமக பாட்டக ஃபர்ஸ்ட் லெசனுக்குள்ளேயே போல. we are very delighted அப்படின்னு சொல்லிடுறா. லெசனுக்குள்ளேயே போல. ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த ஸ்மிருதிய கொண்டு வந்துட்டாங்க. ஏன் கொண்டு வந்துட்டா? ஏன்னா நம்ம இத ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம அதை விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல நம்மளுக்கு ஒரு எடுத்து சொல்லணும். they want to tell us that we should not leave what we have started. So ஆரம்பம் உத்தம ஜனாஹா ந பரித்யஜந்தி. சோ இது எல்லாருக்கும் பொருந்தும். உங்களுக்கு பொருந்தும். நீங்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா நீங்க அதை கரெக்டா படிச்சு முடிக்கணும். எனக்கு பொருந்தும். நான் ஆரம்பிச்சுட்டேன்னா நான் ஒழுங்கா பாடம் நடத்தேன். Anything it is understood that we have to take it. Okay, so எதை ஆரம்பிச்சாலும் அதை நடுவுல விடக்கூடாது, முடிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த சுத்திகி. சுத்திகின்னு நான் என்ன சொன்னேன்? It is a wise saying. So this is the first shloka that we have to learn. After that, in Pravesha, so I did on the recording today. It's okay. Stop sharing. In Pravesha, I want to know, before going into Pravesha, is there anybody who does not know the letters, alphabets here? Ana avana madam enakku theriyadu. Anybody? Because all the students Hindi theriyum ma'am. Idu Sanskrit different an theriyala. No, it's not different. Okay. It is the same. Same theriyum. Okay. So what they have said here. So we will go to that. So then we will see the letters a, e, u, r. See, in the Sanskrit there will be, I do not know about what the Hindi is almost the same only, but see, I'm sharing the book again. So a, e, u, r, l. Okay. A, I, O, au, a. So these are the letters. In this, they have given, see, the L is a vowel which is not found in other languages. This is mainly used in the Vedas. Okay. And there are some short vowels. Short vowels are called hrasva. Hrasva means short. A, E, U, R, L. 5 short vowels. So they are a, e, u, r, l. They are called hrasva. You have to pronounce it as hrasva. Then a, e, u, r. And a, I, o, au. These are long vowels. That is, long vowels are dirgha. Dirgha means long. Hrasva means short. Okay.
But this A, I, O, out. In Tamil, we have A, all that. No. Here it is A, I, O, out. Aha. Okay. Now, before going to this, I want to tell you one thing is, in Sanskritam, the letters, if somebody asks you, what are the letters? Amish, sharing? No. Yeah. What are the letters? What are the alphabets? You will say A, E, I, O, U, R, U, L, A, I, O, out. So there are only 13. Okay. என்ன மேடம் அம்மாஹா இருக்கு, நீங்க ஏன் அதை சொல்லல அப்படின்னு சொன்னோம்னா, they will not, when we are saying அம்மா, நம்ம ஹிந்தியில படிக்கும்போது அம்மாஹா எல்லாம் சேர்த்து சொல்லிடுவோம். பட் இன் சம்ஸ்கிருதம், when they say the swaras, what are they? They are called the swaraksharam. Why it is called swara? Swara அப்படின்னா swaraha. Why it is swaraha? Swayam rajyate. அதால தனியா நிற்க முடியும். It can stand alone. Okay, that is why it is known as swaraha. Swayam rajyate. See, you can say it can all the sounds. Okay, Sanskrit is a highly phonetic language. எல்லாமே based on sounds. So, எல்லாமே தனியா நிக்க முடியும். தனியா நிக்க முடியும். ஆன்னு நம்ம தனியா சொல்ல முடியும். ஏன்னா, பிகாஸ் நம்ம அடுத்தது கான்சனன்ஸ் பார்க்க போறோம். வியஞ்சனாட்சரம். They cannot stand alone. அதனாலதான் these are called swaraha. ஸ்வரஹானா என்னது? ஸ்வரம்னா ஸ்வரஹ. ஸ்வரஹ ஸ்வயம் ராஜ்யதே இதி ஸ்வரஹ. ஸ்வயம் ராஜ்யதே. It can stand alone. That is why they are known as swaram. So there are only, see, A, I, O, U, R, U, L, A, I, O, out. So there are 13 swaras. Keep it in your mind. 13 swaras. Now, then we will go to the consonants. Consonants, Vyanjana, Vyanjanaksharam. Okay, Vyanjanaksharam. This is Swaraksharam. Aksharam, Aksharam na letter. Okay, Aksharam, Aksharam. Aksharam. What is Shara? Sharam அப்படின்னா தேயறது. Shiyate iti sharaha, which will perish. Perish. Okay. இல்லாம போறது. அதான் க்ஷரம். அக்ஷரம் இல்லாம போகவே போகாது. It will never perish. That is why it is called Akshara. Akshara, it is that. So Swaram, Swarattoda Aksharata, Swaraksharam. How many I told you? They are 13. Swaraksharam. Why it is Swaraksharam? Why it is Swaram? Because Swayam Rajyate. It can stand alone. It doesn't need anybody to support it. Then comes Vyanjanaksharam. Vyanjana. Vyanjana is the consonants in English. Here they are 25. K, K, G, K, N, Ch, Ch, J, Ch, Ny, T, T, D, D, N, T, T, D, D, N, P, 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 M. So, Kavargam, Chavargam, the first letter, you are taking it. Ka, 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 Ga, Ga, Nga. That is Kavargam. Vargana group. Varga in Sanskrit means group. So, Kavargam. Then, Chavargam.
cha 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 nya. Then tavargam, ta tha da da na. Tavargam, ta tha da da na. Pavargam, pa pa bha bha ma. They are 25. So 13 swaraksharams, 25 vyanjanaksharams. What happened to the and aha? எங்க போச்சு? நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, கம் கஹ, அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். They are called ayogavaha. Ayogavaha. யோக அப்படின்னா ஜாயின். யோக அப்படின்னா ஜாயின். ஏன் நம்ம யோகா அப்படின்னு சொல்றோம்? யோகா பண்றவால because the mind and the body joins together. When you are doing yoga, you cannot just do with your hand. Your mind also should concentrate along with that. கரெக்டா? மனசு ஈடுபாடு இல்லைன்னா உடலோட சேர்ந்து யோகா பண்ண முடியாது. அப்போ யோகா, அதனால யோகாங்கிறதுக்கு மீனிங்கே அதுதான். The concentration of the mind and the body. அயோகா, அயோகனா நோ யோகா. எப்படி நான் அக்ஷரன்னு சொன்னேன், not perish. அது மாதிரி அயோக, not joining. வாஹா, வாஹானா என்னது? நம்ம தமிழ்ல வாகனம் சொல்றோம்ல, வாகனம்னா எனக்கு கேரி பண்ணணும். இவன் வாகனத்துல போறாங்க, சம்திங் டு கேரி. சோ வாகர். அப்போ இது ஜாயின் பண்ணாமலே கேரி பண்ணும். ஓகே, இட் இஸ் கேரிங் த அதர் லெட்டர்ஸ், பட் இட் இஸ் நாட் ஜாயினிங் இன் த ஆல்பபெட். திருப்பி புரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் நாட் ஜாயினிங் இன் த ஸ்வராட்சரம் ஆல்சோ. It is not joining in the Vyanjanaksharam also, but it is carrying the letters. Okay, இப்போ நான் வந்து சொல்லும் பொழுது அஹா ராமஹ அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஒரு விசர்க்கம் போடுறோம். புதுசா வந்த வாழ்க்கை தெரியலன்னா படிக்கும் பொழுது படிக்கலாம். ஜஸ்ட் கேட்டுக்கோங்க. இன்னைக்கு ராமம் அப்படின்னு சொல்றோம், மேல ஒரு அனுஸ்வாரம் போடுறோம். அனுஸ்வாரம்னா மேல போடுற புள்ளி. இப்ப நம்ம தமிழ்ல போடுவோம் இல் அப்படின்னா லேக்கு மேல ஒரு புள்ளி வைப்போம். தட் இஸ் அனுஸ்வாரம். தமிழ்ல we don't have விசர்கா. ஸோ இங்க விசர்கானா ஒரு லெட்டருக்கு பக்கத்துல 2 புள்ளி வைப்போம். தட் இஸ் விசர்கா. ஓகே, ஸோ அஹா. ஆக்கு, ஆக்கு மேல புள்ளி வச்சா ஆக்கு பக்கத்துல 2 புள்ளி வச்சா விசர்க்கம். So why they are called ayogavaha? Because they are not joining. Ayoga, no, not joining with any swaraksharam, not joining with any vyanjanaksharam. But what do? They carry vaha. Ayogama irundalum ava vaha, they carry the other letters. Adanalada they are called as ayogavaha. There are 2 more that we can see later. இந்த அயோகவாக ஜிக்வா மூலியம் உபத்மானியம் 2 இருக்கு. அது நம்ம இப்ப பார்க்க வேண்டும். இப்ப நம்ம ஆல்பபெட்ஸ் பார்க்கும்போது அ ஆ இ ஈ உ ஊ ரு ரு லு ஏ ஐ ஓ ஔ 13 ವ್ಯಂಜನಾಕ್ಷರ ಸ್ವರಾಕ್ಷರ. 13 ವ್ಯಂಜನಾಕ್ಷರ. ಕ ಖ ಗ ಗ ङ ಚ ಚ ಚ ಛ ಯ ಠ ಠ ಡ ಡ ಣ ಥ ಥ ದ ದ ನ ಪ ಫ ಗ ಫ ಮ. Then ayogavaha, we have just learned now 2. There are totally 4 ayogavahas, but we are now, for now, we are learning only 2 according to the Pravesha book. We can do that in Bala Sanskritam class. Okay, so this is all about the aksharams. இப்போ இந்த அக்ஷரமே, why I said ஸ்வராட்சரம் சொன்னேன்ல, ஸ்வராட்சரம் என்ன சொன்னேன்? அது தனியா நிற்க முடியும். ஸ்வயம் ராஜ்யத்தை இத்தி ஸ்வராட்சரம், இது தனியா நிற்க முடியும். அதனால ஸ்வராட்சரம். வியஞ்சனாட்சரம் ஏன் நிற்க முடியாது? நிற்க முடியாது தனியா. ஏன்னா எழுதும்போது கு, காக்கு கீழே ஒரு லைன் போட்டு கு. நம்ம தமிழ்ல வரும்ல, இக்கு இஞ்சி இப்பு இம்மு அப்படி வரும். அதோட ஆனா சேர்த்தாதான் கான ஆகும். அதே மாதிரிதான் டிட்டோ. கு பிளஸ் will become க. கு பிளஸ் இ will become கி. கு பிளஸ் ஓ will become கோ. சோ இந்த மாதிரி இந்த வியஞ்சனாட்சரமும் இந்த ஸ்வராட்சரமும் சேர்ந்ததுன்னா
அதுக்கு நம்ம என்ன சொல்றோம்? குணிதாட்சரம். அதுக்கு என்ன சொல்றோம்? குணிதாட்சரம். ஜஸ்ட் கீப் இன் யுவர் மைண்ட். ஸ்வரம்னா vowels, வியஞ்சனம்னா கான்சனன்ஸ், குணிதாட்சரம் அப்படின்னா குணித்தம், ஜாயின். This ஸ்வரம் and வியஞ்சனம் will join together. Ikku plus a will become ka. Ikku plus e will become ki. So that is called Gunitaksharam. Okay. So இது மூணு மட்டும் நீங்க தெரிஞ்சுதான் போதும். Don't go to Samyuktaksharam. It will be very difficult for you today at the outset because there are new students also here. So what you have learned now is one sukti, which are of them uttama janaha na parityajanti. Then you have learned 13 swaraksharams, 25 vyanjanaksharam, 2 ayogava. And then what is a gunitaksharam? When a vyanjanaksharam is added to a swaraksharam. This is what I wanted to say to you. Doubt in the film. Because all of you said you know the letters. I did not think of writing, but if anybody doesn't know, I think I can write and ஜி மேம் ரு அப்படின்னா ரூ ஃபுல்லா இல்ல ரு அப்படின்னும் இல்லையா? r. It is not a ra, it is r. Okay. Next is ru. Same ru. Yeah. Oh, okay. Now I'm just doing it here. So now when you are doing எழுதியாச்சு, so you are writing like this. These are the swaraksharam. When you are writing, vyanjanaksharam will be written like this only. It will not be written as sa. Keep it in mind. For that only I took the board. This only will be vyanjanaksharam na ipdida irukum. When you join a swaraksharam with the vyanjanaksharam, that time only you will get a ka. Before that it will be only k. It should be k, k, a, ka. So this is called Gunitaksharam. Now I am writing in English, but later on you should know to write in Sanskrit. It's not. Are you able to see? Yes, ma'am. Yes, ma'am. So Q plus E. If it is Q plus R, it will be Kr. Okay. If it is R, it will be Kr. So these are what you have to learn how to write. These are the things you have to learn how to write. Those who are new to the class. Because with this only, you can go forward to the lesson, to learn the words. Once you know this and you know how to use, you can go. Anybody has doubt in this? What is a swara? What is a vyanjana? And what is a gunitaksharam? No doubt? Okay. One.